இப்ப அந்த பெண் கல்வி மலாலாலாம் வந்ததுனால ஷரீத் சட்டத்துல வந்து அந்த இதை ஆதாரம் காட்டி வந்து இப்ப குழந்தை திருமணத்தெல்லாம் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் ஆதரிக்கிறாங்க. 13 வயது 12 வயதுல பெண் குழந்தைகள் திருமணம் வைக்கிறது கூட ஷரீத் சட்டப்படி சரிதான் அப்படின்னு ஆதரிக்கிறாங்க. இது இன்றைய நவீனத்துக்கு முரண்பாடா இல்லையா? 12 வயது 13 வயது பெண் குழந்தையை திருமணம் செய்து வைக்கிறத அதை நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்களா? அதாவது இது இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறதே ஒன்று பார்க்கணும். ம். அறிவியல் பூர்வமா எது சரி ம். அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ குழந்தை திருமணம்ங்கிறாங்கல்ல, ம். இவங்களா ஒரு 15 வயசு பிள்ளைய குழந்தைன்னு சொல்லிக்கிறாங்க. அறிவியல் படி குழந்தையா? அறிவியல் பிரகாரம் அந்த 15 வயசு சிறுமிங்கிறாங்கல்ல, அது சிறுமி குழந்தையா பருவம் அடைஞ்சவங்களா? அறிவியல் பூர்வமாக அவங்க பருவ வயசு அடைஞ்சிடுறாங்க. ஒரு ஆண் பெண்கிற அந்த ஒரு பாலியல் விஷயங்கள்லாம் அவங்க மனசுல பதிந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க 13 வயசுல உள்ள ஒரு சிறுமி ஒரு ஆணோட ஓடி போயிருது. நமக்கு சிறுமின்னு நீங்க சொல்றீங்க, ஓடி போகும்போது மட்டும் இப்படியா கல்யாணம் பண்ணி வச்சு பாக்குறாங்க. 15 வயசு சிறுமி ஓடுறாங்களா இல்லையா? 13 வயசு 14 வயசு 15 வயசு சிறுமிகள் வந்து காதல்னு வந்து ஃபேஸ்புக் காதல், அந்த காதல்லாம் யாருக்கு வருதுன்னா இவங்களுக்கு தான் வருது. ஏன்னா உடல் ரீதியா அந்த அந்த ஹார்மோன்கள்லாம் 13 வயதிலேயே அந்த பாலியல் இதுக்கு சரியாயிடுறாங்கன்னு சொல்றீங்களா? வரப்போய் தானே ஓடுறாங்க. நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த மாதிரியானவர்களும் இருக்கிறார்களா இல்லையா? கட்டுப்பாடா இருக்கிறவங்க 30ல இருப்பாங்க. பெண்கள் பருவம் அடைஞ்சு 25 வயசு வரை கல்யாணம் பண்ணாம அது ஒரு செக்ஷன் கட்டுப்பாடா இருக்கிறவங்க. ஒருத்தன் தன்னுடைய மகளை பார்க்கறான், இவ வந்து ஒரு உணர்வுல இருக்கிறா, இவ இல்லாட்டி வேற எங்கிட்டாவது சிலிப்பாயிருவான்னு அப்பனுக்கு தான் தெரியும், ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் எவனாவது ஓடி போய் கேவலப்படுவதை விட இந்த மாதிரி அந்த புஸ்தகம் படிக்கிறது, அவங்க எதுல நாட்டம் பண்றாங்க, நெட்ல என்னத்தை பார்க்கறாங்க என்பதெல்லாம் தெரியும் பொழுது அவங்களுக்கு இப்படி ஒரு ஷரீஅத் சட்டம் இருக்கும்போது பெண்களுடைய படிப்பெல்லாம் பாதிக்கப்படாது இல்லையா? ஷரீஅத் நண்டா வர்றேன். நான் என்ன கேட்கிறேன்னா, சிறுமிங்கிற ஒரு கான்செப்ட் தப்பா சொல்றாங்கிறேன். சிறுமி என்று சொன்னால் அப்ப சிறுமியரை கூட்டிட்டு ஓடிட்டவனே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப மட்டும் சிறுமியை கூட்டிட்டு ஓடி போயிடுறான்ல. இந்திய அரசியல்படி 13 வயசு பொண்ணு திருமணம் பண்ண கூடாதுல, சட்டப்படி கூடாதுல. ஆனா என்ன செய்யறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்க சட்ட அங்கீகாரம் கொடுக்காம அறிவுரை சொல்லி நீ தான் பெண்ணுக்கு எடுத்து கேஸ் போட்டுருவேன், வாழ்க்கை நடத்துன்னு சொல்லி பெற்றோர் சம்மதத்தோட அனுப்பி வச்சிடறாங்க. ஏன்னா அந்த சிறுமியுடைய முன்னோர் கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப இல்லைன்னு விட்டீங்கன்னா இப்ப என்ன ஆகும்? இந்த பெண்ணுடைய நிலைமை, ஒருத்தனோட போயிடுறா, 15 வயசு தான், பிடிச்சிட்டு வந்தீங்க சிறுமின்னு சொல்லி இவனை போலீஸில் பிடிச்சி ஜெயிலில் போட்டீங்க. இந்த சிறுமின்னு சொல்லி நீங்க சொன்னாலும் சமூகத்தில் ஒரு பருவம் அடைஞ்ச ஒரு பெண்ணு மருத்துவத்தில் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அவ சிறுமி இல்லை. சிறுமிங்கிறக்குரிய என்னன்னா அந்த மென்சஸ் அந்த மாதிரியான கருமுட்டை கற்பப்பை அந்த வளர்ச்சி பூரணம் ஆயிரும் பொழுது சிறுமின்னு சொல்லக்கூடாது. அப்ப விஞ்ஞான ரீதியாக அவங்க சிறுமிங்கிறத கடக்க போய் தான் பருவம் அடைகிறாங்க, அதற்கான தகுதியும் பெறுறாங்க. கட்டுப்பாடு உள்ளவர்கள் ஒரு 75% பேர் இருப்பாங்க. ஒரு 25% பேர் அந்த ஹார்மோன் மட்டும்தான் மேலோங்கி நிற்கும். அவங்களுக்கு ஒரு ஆண் துணை வேணும்னு அவங்க நாடும் பொழுது அதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கலன்னு சொன்னால், அவங்க தேவைப்படும் போது கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவங்களா தேடிக்கொள்றாங்கன்ற ஒரு நிலை வரும் பொழுது எது நல்லது? அந்த நிலையில எல்லாருமே செஞ்சு வச்சிடுறாங்க. அது தகப்பனுக்கு தெரியும், நம்ம புள்ள வந்து கொஞ்சம் அதுல கொஞ்சம் நாட்டமா இருக்குது, இதை விட்டோம்னா வேற மாதிரி போயிடும். அப்ப இது பெண் கல்வி பாதிக்கப்படாதா அதனால? இல்ல, இது ஒரு சின்ன முதல்ல ஒரு அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதை சிறுமி இல்லைங்கிறது சொல்லிட்டேன். அடுத்து வந்து பெண் கல்வி பாதிக்கப்படும், படிக்கிறது பாதிக்கப்படும் வைங்களேன். இப்போ ஓடி போயிட்டா பாதிக்கப்பட கூடாதா? நான் யாருக்கு இதை சொல்றோம், யார் அந்த நிலையில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் 13-14 வயசு திருமணம் பண்ணி வச்சிருக்கன்னு சொல்றீங்க நீங்க. எல்லாரும் பண்ண மாட்டோம்ல, அந்த பொண்ணை வேணான்றுமே. தகப்பங்காரன் சொன்னாலும் நான் படிச்சுட்டு தான் பண்ணுவேன்னு சொல்லுமே. இல்ல, பல இடங்கள்ல பெண்கள் அப்படி சொல்லியும் மறுத்து கட்டாயமா திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு தானே. அது ஒரு பெரிய இதா கூட ஆச்சே. வந்து ஒரு இஸ்லாமிய அதிகாரியே கூட அதை தடுத்து நிறுத்தினதுக்கு எதிராக போராட்டங்கள்லாம் இஸ்லாமிய அமைப்புகள் பண்ணாங்க. அந்த பெண்ணு சொல்லவே கிடையாது. பெண்ணுடைய பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவர் எடுத்தாரு. பெண்ணும் போய் என்னை கட்டாயப்படுத்துறாங்களாம் சொல்லல. பெண்ணு படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு வரல, விளையாடுறது தகப்பனார் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஒரு மைனரை வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்துல வரலாமா? ஒரு 13 வயசு பொண்ணுங்கிறது ஒரு மைனர் தானே. 18 வயசு தானே நம்ம அமைப்புப்படி மனமுதிர்ச்சி உற்ற ஒரு யாரு ஒரு எம்எல்ஏ எம்பின்னு தேர்ந்தெடுக்கிற இதே 18 வயசு தான் நம்ம கொடுக்குறோம். அது 13 வயசு பொண்ணுகிட்ட போய் அதை திருமணம் பண்ணிக்கோ, இது இவர் தான் அவன் கணவர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? அந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்லி மாணவி கற்பழிப்புல ஏன் மாத்தி பேசுனாங்க எல்லாரும்? ஊடகங்கள்ல இருந்து அனைவரும் என்ன பேசுனாங்க, அந்த சின்ன பையன் விடக்கூடாது, மைனருக்கு தான் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த பொண்ணு சொல்லுது, பொண்ணுடைய பெற்றோர் சொல்றாங்க, ஊடகங்கள்லாம் சொல்லுது. போராட்டம் பண்ணவங்களாம் என்ன செஞ்சாங்க, அவன் 16 வயசு பையன், 16 வயசு பையன் அதுல இருக்கிறான், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அப்ப மைனர் கிடையாதவன் செயலை வச்சு தான் தீர்மானிக்கணும். மைனர் பண்ற வேலையை செஞ்சிருக்கிறான், அவன் மைனரை தாண்டி ஒன்று வேலை, அவன் தான் கூடுதலாக. அது பொதுமக்கள் கருத்தா இருக்கலாம், ஆனா சட்டப்படி மைனருக்கான விஷயங்களை சட்டப்படி பேசுறது ஒண்ணு. நான் என்ன சொல்றேன், தார்மீக ரீதியா பாத்தீங்கன்னா அவர்களுடைய செயலால எடை போடுங்க.
முஸ்லிம் தனியார் சட்டம் என்பது எல்லாத்துலயும் பொது சட்டம் இருந்தாலும் சில விஷயங்களில் அந்த எங்களுக்கு தனி சட்டம் இருக்கு. அந்த சில விஷயங்கள்ல திருமணம் ஒண்ணு, திருமணத்தினுடைய விஷயங்கள்ல முஸ்லிம்கள் அவங்க மதப்படி நடக்கலாம். அதுல கோர்ட் அதைத்தான் அவங்க சட்டமா எடுத்துக்கொள்ளணும். கோர்ட்டு தலையிடலாம், இந்த சட்டத்தை வச்சு தான் கோர்ட்டு தீர்ப்பளிக்கணும் என்ற மாதிரி எங்க சட்டம்னு ஒன்று இருக்குது. எங்களுடைய இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பருவத்தை அடைந்து விட்டால், ஆணு பருவம் அடைகிறதுங்கிற அவனுக்கு ஸ்கலிதம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அது வெளிப்படையா தெரியாது, மருத்துவ சோதனையில தெரிஞ்சிடும். அந்த நிலை அடைந்து விட்டால் அவன் மைனர் இல்லை. ஒரு பெண்ணாக இருந்தால் பருவ வயசு அடைந்த அந்த மென்சஸ் விட்டது என்று சொன்னால் அவங்க மைனர் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. அவங்க மைனருங்கிறத கடந்துடுறாங்க. மைனருங்க என்பதை கடந்து விடுவதற்கு இது ஒரு அளவுகளா வச்சிருக்கிறது. இந்த செயலுக்கு பிறகு மேஜருங்கிற எங்க சட்டப்படி ஆயிடுது. அவங்க மைனர் இல்லை, அறிவியலும் மேஜர் தான் சொல்லுது. அறிவியல் படி நம்ம சட்டப்படி நம்ம குழந்தை திருமணம் பேசிட்டு இருக்கமே தவிர இந்த சட்டம் இருக்கிறதுனால, இந்த சட்டம் முதல்ல 21 வயசா இருந்துச்சா இல்லையா, ஒரு 18 ஆக்குனாங்களா இல்லையா? முதல்ல ஓட்டு போடுவதற்கெல்லாம் 21 வயசா இருந்துச்சு. நாங்கள்லாம் இளைஞர்களா இருக்கும் 21 வயசுல தான் ஓட்டு போட்டிருக்கோம். அதுக்கு முந்தி கிடைக்கல. 21 வயசுக்கு பிறகு பார்க்குறாங்க இவர்கள் 18 எல்லாம் தெரிஞ்சிடறாங்க அப்படின்னு 18 குறைக்கிறாங்க. அப்போ 18 அன்னைக்கு கல்யாணம் பண்ணா கூட அப்போ மைனர் தான். 21 வயசுங்கிற சட்டம் இருந்த ஒரு காலத்தை நம்மளா போட்டுக்கொண்ட சட்டம், நம்ம போட்டுக்கொண்ட சட்டம் அதுல தவறா இருந்தா திருத்துறதுக்கு அடிப்படையில் எந்த பாதிப்பு வராதுங்கிறேன். இது கண்டிப்பா வர இது இதனாலதான் பாதிப்பு. என்ன சொல்ல போனா பெண்கள் சீரழிஞ்சு போறதுக்கு, பெண்களை கூட்டிட்டு போய் ஏமாத்துறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா 20க்கு மேல கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும் போது ஓடி போயிருவோம். அப்ப தேவைப்படுமோ பண்ணணும். ஒரு பெண்ணுக்கு 15 வயசுலயே ஒரு ஆண் தேவைங்கிற உடல் விடுமையானால் அப்ப அதுக்குரிய கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னா கெட்டு போகாம இருப்பாங்க, இல்லாட்டி ஓடி போயிருவாங்க. இதுதான் நடக்கும். ரெண்டுமே ஒன்று கல்யாணத்தின் மூலமா ஒரு ஆணோட சேர்வதற்கு பதிலாக கல்யாணம் இல்லாத முறையிலேயோ அல்லது வேற ஒரு சமூக அங்கீகாரம் இல்லாத வகையிலேயோ போய் அவங்க வாழ்க்கையை சீர்லைத்து கொண்டால் அது கண்ணீர் விடக்கூடிய எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம், பெற்றோர்களை பார்க்குறோம்.